Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெண்டே இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்படி செய்யலாங்கற பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். பாருங்க, நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஸ்டவ்ல 1 கப் தண்ணி எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டேன். சால்ட் நம்ம திருப்பியும் கொஞ்சம் சேர்த்த போகிறோம், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவும் தண்ணியும் அளவு பார்த்திங்கன்னா சேம் கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு திருப்பியும் நல்லா மசிச்சுக்கலாங்க. கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் அரிசி மாவு தூவிருக்கேன். அதில் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் மேலாப்பில் கொஞ்சம் நான் அஜ்வைன் தூவுறேன், ஓமம். இப்போ இந்த ஓரங்களை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 ஐட்டம் தாங்க, அரிசி மாவும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ இதை ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விடுங்க. எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்டிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பொரிச்செடுங்க. பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்த போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு, நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் திருப்பியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இந்த 3த்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.